வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். போன ரெண்டு வீடியோவில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு மல்டிமீடியா, மல்டிமீடியா டெஃபினிஷன், காம்பனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா, இது 3 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மல்டிமீடியா ஃபைல் ஃபார்மேட்ஸ். மல்டிமீடியா ஃபைல் ஃபார்மேட்ஸில் 4 விதமான ஃபைல் ஃபார்மேட்ஸ் நம்மளோட புக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் ஃபார்மேட், இமேஜ் ஃபார்மேட், டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட், டிஜிட்டல் வீடியோ ஃபைல் ஃபார்மேட். ஓகே, the first one is text format. text formatல நிறைய formats இருக்கு. ஸோ அதில் நம்ம புக்ஸில் கொடுத்துருக்கிறது ரெண்டு ஃபார்மேட் மட்டும்தான், RTF and plain text. RTF means rich text format. plain textனா நம்ம நோட் பேடில் என்ன டைப் பண்ணுறோமோ அதை தான் plain text அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேர்ட் பேட்ல, விண்டோஸ்ல வேர்ட் பேட்ல வந்து டெவலப் பண்ணது. ஸோ அதை வந்து டைப் பண்ணது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட வேர்ட் பேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து இன்செர்ட் பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் டிராயிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்செர்ட் பண்ண முடியும். நிறைய ஃபார்மேட்ஸ் வந்து டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இன் வேர்ட் பேட். ஓகே, ஸோ ஆனால் நோட் பேட்ல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும்தான் நம்ம வந்து டைப் பண்ண முடியும். அதை வந்து கட், காப்பி, பேஸ்ட், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஃபாண்ட் சேஞ்சஸ், ஃபாண்ட் கலர்ஸ், இது மட்டும்தான் நம்ம வந்து இது கொடுக்க முடியும் நோட் பேட்ல. ஸோ இதுதான் நோட் பேட்ல டைப் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் as plain text. வேர்ட் பேட்ல டைப் பண்ணீங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வேரி ஆகும். இதுல வந்து நோட் பேட்ல மினிமம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல RTFல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃபார்மேட்டிங்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த RTF வந்து யாரு டெவலப் பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இன் 1987ல டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளைன் டெக்ஸ்ட் வந்து விண்டோஸ்க்காக டெவலப் பண்ண ஒன் ஆஃப் த டெக்ஸ்ட் எடிட்டர், அதுதான் நோட் பேட்ல டைப் பண்ற டெக்ஸ்ட்டை தான் நம்ம பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இது போக வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தான் நம்ம பார்த்தோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு RTF டைப் பண்றதுக்கு நமக்கு வேர்ட் பேட் இருக்கு. அதே மாதிரி பிளைன் டெக்ஸ்ட் டெவலப் பண்றதுக்கு நமக்கு நோட் பேட் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இருக்கு. இதே பாத்தீங்கன்னா கெட் எடிட்னு இருக்கு, ஜி எடிட்னு ஒன்று இருக்கு. ஸோ ஜி எடிட், நானோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த டெக்ஸ்ட் எடிட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ்க்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ்க்கு நமக்கு வந்து டெக்ஸ்ட் எடிட் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய எடிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் வந்து நிறைய டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஓஎஸ்க்கு ஓஎஸ் நமக்கு வந்து வேரி ஆகும். ஓகே, தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் RTF அண்ட் பிளைன் டெக்ஸ்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட். இமேஜ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா TIFF, AI, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்மேப், ஜிஃப், ஜேபெக், இது மாதிரி நிறைய நமக்கு இமேஜ் ஃபார்மேட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் யார் டெவலப் பண்ணது, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் TIFF, அதாவது டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஒன் இஸ் இந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து ஹை குவாலிட்டினா கிளாரிட்டி வந்து நிறைய இருக்கிற ஒன் ஆஃப் த இமேஜஸ் ஆர் ஃபோட்டோஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். இது வந்து ஹை குவாலிட்டி அவுட்புட்டை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் தான் வந்து காமன் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது கேமராஸில் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸிங்காக ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, PDF புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் PDF கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கேனிங், ஜஸ்ட் ஸ்கேன் பண்றது, ஃபேக்ஸ் அனுப்புறது, இது எல்லாத்துலேயுமே நமக்கு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் எதுவாக கன்வெர்ட் ஆகும்னா TIFF நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இமேஜஸாக இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்கிற இமேஜஸ் எப்படி இருக்கும், ஹை குவாலிட்டி இமேஜஸாக இருக்கு. நெக்ஸ்ட் image format is BMP, that is bitmap image. நம்ம போன கிளாஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா நம்ம பார்த்தோம். இமேஜஸ்ல வந்து ரெண்டு விதமான இமேஜஸ், ஒன் இஸ் ராஸ்டர், another one is vector அப்படிங்கறது பார்த்தோம். ராஸ்டர் இமேஜ் ஆர் பிட்மேப் இமேஜ் நீங்க ஜூம் பண்றப்ப நமக்கு என்ன டைனி டாட்ஸ் ஆர் பிக்சல் வந்து விசிபிள் ஆகும் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த BMP இமேஜஸ், அதாவது அந்த ராஸ்டர் இமேஜஸ் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய
யூஸ் ஆகக்கூடிய இமேஜ் ஃபார்மேட் தான் என்னன்னா பிஎம்பி ஆர் பிட்மேப் அப்படின்னு சொல்றாங்க. இது மெயின்லி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 3.1 அப்படிங்கிற வெர்ஷன்ஸ்ல நமக்கு வந்து இனிஷியேட் ஆச்சு. நம்ம 11th வந்து நம்ம படிச்சிருக்கோம் விண்டோஸோட வேரியஸ் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த வெர்ஷன் தான் என்னன்னா விண்டோஸ் 3.1 அப்படிங்கிறது. ஸோ அந்த விண்டோஸ் 3.1ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த பிஎம்பி அப்படிங்கிற இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்டை. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைட் லார்ஜ் அண்ட் அன்கம்ப்ரஸ்டு அண்ட் அன்கம்ப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் அப்படின்னம்னா இட் ரெடியூஸ் த ஃபைல் சைஸ்ன்னு அர்த்தம். அன்கம்ப்ரஸ்ட்னா இட் கான்ட் ரெடியூஸ் த ஃபைல் சைஸ் நம்மளால ரெடியூஸ் பண்ணவே முடியாது. மெமரி சைஸை ரெடியூஸ் பண்ணவே முடியாது. பெருசா இருக்கும். இதோட ஃபைல் சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா பெருசா இருக்கும். அதே மாதிரி பிஎம்பி வந்து is used for high resolution or large files. High resolution na clarity adha நம்ம என்ன சொல்வாங்கன்னா high resolution அப்படினு சொல்வாங்க. High resolution அதிகமாக clarity அதிகமாக இமேஜோட சைஸ் வந்து நமக்கு பெருசாகிட்டே போகும். இமேஜோட சைஸ் பெருசாக நம்ம என்ன ஒண்ணா இன்டர்நெட்ல நம்ம அந்த இமேஜஸ் பெருசா இருக்கிற அந்த மெமரி சைஸ் பெருசா இருக்கிற அந்த இமேஜஸ் நம்ம ஓபன் பண்ணோம்னா அது லோட் ஆகிறதுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, that is one of the disadvantages of this image file format. Okay, the next one is DIP. This is similar to the BMP மாதிரி தான் இதுவும். இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெரைட்டி ஆஃப் டிவைசஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய இமேஜஸ் போட்டோஸை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண அதோட சைஸ் வந்து நமக்கு பெருசாகிட்டே போகும். தட் இஸ் சிமிலர் டு த பிஎம்பி. தட் இஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஃப். ஸோ ஜிஃபோட எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா என்னது கிராபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கம்ப்ரஸ்டு இமேஜ் ஃபார்மேட். நீங்க கூகுள்ல போயிட்டு ஒரு இமேஜ் தேடினீங்கன்னா பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் எல்லா இமேஜஸோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா ஜிஃப்ல இருக்கும், இல்லைன்னா ஜேபக்ல இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தட் ஜிஃப் வந்து யூஸ் பண்ணாங்க. கம்ப்ரஸ்டுனா இட் ரெடியூசஸ் த ஃபைல் சைசஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து இதுல வந்து ஒரு டேபிள் வந்து யூஸ் பண்றாங்க, கலர் டேபிள். தட் இஸ் சிஎல்யூபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஎல்யூபினா கலர் லுக்அப் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் லுக்அப் டேபிள்ல 13-bit கலர் லுக்அப் டேபிள் வந்து யூஸ் பண்றாங்க. இட்ஸ் அ வெரி மினிமம் கலர்ஸ். அந்த கலர் பேலட்டிஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கலர்ஸ் கொடுக்குறப்ப கலர் பேலட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டி இந்த 13-bit கலர் லுக்அப் டேபிள் அப்படிங்கிறது. இது யூஸ் பண்ணி நம்ம கலர் வேல்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். கலர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு வேற இமேஜஸ்க்கெல்லாம் கூட நம்ம கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இமேஜஸ்ல. ஓகே, இதுவும் ஒன் டைப் ஆஃப் இமேஜ் ஃபார்மேட். அனதர் ஒன் இஸ் டிஜிஏ டேக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் டேக்ரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாப்புலர் ஃபார்மேட் ஃபார் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ். கிளாரிட்டியான இமேஜஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பாப்புலர் இமேஜ் ஃபார்மேட் தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேப்சர் பண்றதுக்கும் வீடியோ கேப்சர் போர்ட்ல வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த வீடியோ கேப்சர் போர்டு எதுக்குள்ள இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிசிக்குள்ள இருக்கும். வீடியோ கேப்சர் போர்டுங்கிறது ஒன் ஆஃப் த ஹார்ட்வேர். இது வந்து நம்மளோட பிசில டிவிடில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கேப்சர் போர்டு இருக்கும். இதுல ஸ்டோர் பண்ணக்கூடிய இமேஜஸ் எல்லாமே என்ன ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கும் பாத்தீங்கன்னா டிஜிஏ அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட்ஸ்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பிஎன்ஜி, போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராபிக்ஸ். பிஎன்ஜி ஆக்ட் ஆஸ் பிளேஸ்மெண்ட் ஃபார் ஜிஃப்க்கு பதிலா நம்ம வந்து எது யூஸ் பண்ணுவாங்கன்னா பிஎன்ஜி யூஸ் பண்ணுவாங்க, போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆன்லைன் வியூவிங் அப்ளிகேஷனுக்கு வந்து வேர்ல்டு வைடு வெப்புக்காக கிரியேட் பண்ணது. இது யாரு டெவலப் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடோப் கம்பெனிக்கார டெவலப் பண்ணி யாருக்கு டொனேட் பண்ணிட்டாங்கன்னா W3C, தட் இஸ் வேர்ல்டு வைடு வெப் கன்சார்டியம். W3C போன வருஷம் நம்ம படிச்சிருக்கோம் W3C. ஸோ அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் வியூவர்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் தான் பிஎன்ஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் ஒன் waveform audio file format. This is the most popular audio file format in Windows ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப பாப்புலரான ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் என்னன்னா வேவ். இது வந்து அன்கம்ப்ரஸ்டு சவுண்ட் ஃபைல். அன்கம்ப்ரஸ்டுனாலே தெரியும் பெரிய ஃபைல்ஸா தான் இது வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இது வந்து மெமரி ஸ்பேஸ் எல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணாது, கம்ப்ரஸ் பண்ணாது. இது அன்கம்ப்ரஸ்டு சவுண்ட் ஃபைல்ஸ். It can also be converted to other file formats. இது வந்து வேவ் ஃபார்மேட்ல இருந்து நம்ம எதுவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா MP3 கன்வெர்ட் பண்ணலாம். வேற அதர் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட் இஸ் MP3. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். MP3னா
எம்பிஜி எம்பிஇஜி லேயர் 3 ஃபார்மேட், அதுதான் MP3 அப்படின்னு சொல்றோம். சாங்ஸ் எல்லாமே MP3 எக்ஸ்டென்ஷன்ல தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தட் சாங்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கனாலே தெரியும், ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணீங்கனாலே MP3 ஃபார்மேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ MP3 ஃபைல்ஸ் ஆர் ரஃப்லி கம்ப்ரஸ்டு டு 1/10 the size of the equivalent வேவ் லென்த்தை விட நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்ப்ரஸ்டா நமக்கு தெரியும். தட் இஸ் MP3 ஃபைல்ஸ். ரஃபா சொல்லியிருக்காங்க, ரொம்ப அக்யூரேட் எல்லாம் கிடையாது. அதை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், ஃபைல் சைஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஆடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். அடுத்து ஓஜிஜி. இந்த ஓஜிஜி அப்படிங்கிற வேர்டு வந்து எதுல இருந்து டெரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகிங் அப்படிங்கிற அந்த வேர்ட்ல இருந்து டெரைவ் ஆனது. இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் கண்டெய்னர் ஃபார்மேட்டு. இந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை அண்ட் குவாலிட்டி டிஜிட்டல் மல்டிமீடியா ஆடியோஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் கண்டெய்னர் ஃபைல் ஃபார்மேட். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா AIFF, இதுவும் ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட். இது ஒன் ஆஃப் த சவுண்டு ஃபார்மேட் தான். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். இது வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுறது. இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 மார்க்ல கேட்டாங்க போன தடவை, பப்ளிக் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. ஆப்பிள் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ விச் இஸ் லைக் இது எது மாதிரி இருக்குன்னா, வேவ் ஃபைல் ஃபார்மேட் மாதிரி தான். ஆனால் வேவ் ஃபைல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த AIFF அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் அ ஸ்டாண்டர்ட் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். இது யார் டெவலப் பண்ணது? ஆப்பிள் அப்படிங்கிற கம்பெனிக்காரன் டெவலப் பண்ண ஒன் ஆஃப் த ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். தட் இஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா WMA, தட் இஸ் விண்டோஸ் மீடியா ஆடியோ. இதுவும் பாப்புலர் விண்டோஸ் மீடியா ஆடியோ ஃபார்மேட். இது யார் டெவலப் பண்ணதுன்னா, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து டெவலப் பண்ணது. எல்லா விண்டோஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மீடியா பிளேயர்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு என்ன எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, WMA அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் நமக்கு ஸ்டோர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா RA, ரியல் ஆடியோ ஃபார்மேட். இந்த ரியல் ஆடியோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் வந்து நிறைய யூஸ் ஆகக்கூடியது. டிஜிட்டல் ஆடியோஸ் சோர்சஸ் எல்லாமே டிஜிட்டல் ஆடியோன்னா நம்ம பார்த்தோம் போன கிளாஸ், காம்போனன்ட் ஆஃப் மல்டிமீடியாவில் பார்த்தோம். அதாவது கேசட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, சாங்ஸ் எல்லாமே நம்ம சிடியா கன்வெர்ட் பண்ணாங்க. தட் இஸ் டிஜிட்டல் ஆடியோ. அந்த டிஜிட்டல் ஆடியோ வந்து ஹார்ட் டிரைவ்ல நம்ம ஸ்டோர் பண்றது. ஓகே. டிஜிட்டல் ஆடியோஸ்னா ஹார்ட் டிரைவ்ல ஸ்டோர் பண்றது, இல்லை சிடி டிவிடில எல்லாம் ஸ்டோர் பண்றப்ப அது என்ன ஃபைல் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, RAல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காகவே கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த ஃபைல் ஃபார்மேட் தான் RA, தட் இஸ் ரியல் ஆடியோ ஃபார்மேட். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ். இதுல வந்து நிறைய இருக்கு பாருங்க. WMV, அது AVI, MOV, அப்புறம் MP4, அப்புறம் VLC, இதெல்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் MPEG-3, MPEG-2, MPEG-1, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஃபைல், டிஜிட்டல் வீடியோ ஃபைல்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் AVI வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காக கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த வீடியோ ஃபைல். அதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ இன்டர்லீவ். அடுத்து MPEG, மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். இது வந்து நிறைய தடவை கேட்டிருக்கான் 1 மார்க்கு. மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். ஒரு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்னு கொடுத்துருப்பான், இன்னொரு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ்னு கொடுத்துருப்பான். ஸோ நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். இது 1 மார்க், வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். ஓகே. இஸ் a standard for generating digital video and audio compression under the international standard organization by the group of people. இது வந்து MPEG அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டிஜிட்டல் வீடியோ ஆடியோ கம்ப்ரெஷன் ஃபைல் ஃபார்மேட். இது யார் வந்து இது பண்ணாங்க, எது கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISO கீழே இருக்கு. ISOங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைல் ஃபார்மேட். இது வந்து கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த ஃபைல் ஃபார்மேட். ஓகே. அடுத்து இந்த குரூப் வேற என்னென்னலாம் டெவலப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, MPEG-1. அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ சிடிக்காகவும், MP3 பேஸ்டு MPEG-2 அப்படிங்கிறது ஒன்று டெவலப் பண்ணாங்க. அடுத்து டிஜிட்டல் டெலிவிஷன் செட்டப் பாக்ஸஸ்ல டிவிடிக்காக இதெல்லாமே MPEG-2ங்கிறது டெவலப் பண்ணாங்க. MPEG-4 வந்து டெவலப் பண்ணாங்க, அது வந்து மொபைல் வெப்புக்காக. தென் MPEG-7 இருக்கு. இதெல்லாம் வந்து விஷுவல் கண்டென்ட் பார்க்கறதுக்காகவும், ஆடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணுறதுக்காகவும் MPEG-7 மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. MPEG-21, அதாவது மல்டிமீடியா ஃப்ரேம் ஒர்க்குக்கு வந்து
இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ரிசர்ச், இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. சிம்பிளி MPEG இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஜிட்டல் வீடியோ அண்ட் ஆடியோ கம்ப்ரெஷன். அதாவது இருக்கிற ஃபைல் ஃபார்மேட்டை ரொம்ப ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு அதே சமயம் டிஜிட்டல் வீடியோவும் ஆடியோவும் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நம்ம சென்ட் பண்ணுறது மாதிரியும் இருக்கக்கூடிய ஃபைல் ஃபார்மேட். இதுவும் மோஸ்ட் பாப்புலர் ஃபைல் ஃபார்மேட் தான் MPEG அப்படிங்கிறதும். ஸோ இதோட இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.